என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மிக்க ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது. பொதுவாக நான் சொல்லணும்னா, பல மாதங்களாக பல ஆண்டுகளாக உங்களோடு பயணித்து வருகிறேன். இந்த யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் சென்றடைவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய பதிவுகளை கொடுத்திருக்கிறோம். அந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். இது மட்டுமல்ல, வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்திருந்தாலும் கூட அவையெல்லாம் நமக்கு பயனுள்ளவையாக, பலன் தரக்கூடியவையாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இப்போ நம்ம ஜாதகத்தில் காலபுருஷனுக்கு முதல் ராசியாக வரக்கூடிய மேசம், காலபுருஷனுக்கு 5ஆம் இடமாக வரக்கூடிய சிம்மம், காலபுருஷனுக்கு 9ஆம் இடமாக வரக்கூடிய தனுசு, இந்த 3 ராசிகளையும் வைத்து இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். 1, 5, 9 மூன்றும் சரியாக இருந்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்பதுதான் நம்ம எல்லோருடைய எண்ணமும் கூட. 1, 5, 9 இதை நாம் அடிக்கடி சொல்லியிருக்கிறோம், அடிக்கடி பேசியிருக்கிறோம். இந்த விஷயங்களை பற்றி நான் பேசுகிற போது இந்த 1, 5, 9 யாருக்கெல்லாம் சரியாக அமையவில்லையோ அங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். ஏன் சார் இந்த 1, 5, 9 இவ்வளவு விஷயங்களை பற்றி சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்பீங்க. 1ஆம் இடம் என்பது லக்கணம், 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம், 9ஆம் இடம் என்பது தர்மஸ்தானம். லக்கணம் என்றால் நாம் எப்படி இருப்போம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். 5ஆம் இடம் என்பது நமது தாத்தா பாட்டன் பூட்டன் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி பேசுது. 9ஆம் இடம் என்பது நம்முடைய வாழ்க்கை வரலாறுல நம்ம அப்பா எப்படி இருப்பாங்க, நம்ம தர்மம் செய்வோமா, தர்ம காரியங்கள் செய்வோமா, மாலை மரியாதை கிடைக்குமா, நம்முடைய பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருக்குமா, அப்படி பல வகையான விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். அப்படி பார்க்கிற போது நம் ஜாதகத்தில் 1, 5, 9 பலமாக இருந்தால் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறோம். ஆனாலும் காலபுருஷ தத்துவப்படி பார்த்தா இந்த 1, 5, 9 மூன்றுமே நெருப்பு ராசியாக இருக்கிறது. நண்பர்களே, என்னையா இது வித்தியாசமாக இருக்கு? மூன்றுமே நெருப்பு ராசிகளாக இருக்கே. உங்களுக்கு தெரியும், நெருப்பில் எதை போட்டாலும் எரிந்து பஸ்மமாக போயிடும், எரிஞ்சு போயிடும். அப்போ அந்த நெருப்பு ராசி என்பது நமக்கு எதை உணர்த்துகிறது? இந்த உலகத்தில் எதுவுமே உண்மை இல்லை, நிரந்தரம் இல்லை என்பதை உணர்த்துகிறது. அப்படிதானேயா? இந்த நெருப்பு ராசி என்ற விஷயம் நீங்க நல்லா பாருங்க. காலபுருஷனுக்கு நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய மேச ராசியினுடைய அதிபதி செவ்வாய், காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரியன், காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியினுடைய அதிபதி குரு. மூன்றுமே ராஜ கிரகங்கள், மூன்றுமே தலைமை பதவி வகிக்கக்கூடிய கிரகங்கள், மூன்றுமே ஒன்றுக்கு ஒன்று சளைக்காத கிரகங்கள். எல்லாவற்றுக்கும் இது மூன்றும் நமக்கு முக்கியமான கிரகங்கள் இல்லையா? சூரியன் உதிக்கவில்லை என்றால் உலகம் எதையா? அப்ப செவ்வாய் என்னவெல்லாம் செய்கிறது? சகோதரத்துவத்தை குறிக்கிறது. உடம்பில் ஓடக்கூடிய ரத்தோட்டங்கள் அத்தனையுமே செவ்வாய் தானையா? மனிதனுக்கு ரத்தம் உறைஞ்சிடுச்சுன்னா, ரத்தம் இல்லைன்னா, ரத்தோட்டங்கள் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லையே. காலபுருஷனுக்கு நம்பர் 1 சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எந்த விஷயத்திலும் நீங்க இந்த மேச ராசி மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கோ, சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கோ, தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கோ தலைமை பொறுப்பை கொடுத்தால் அதை நிச்சயமாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய மிக திறமையானவர்கள். அவர்கள் அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் குருவுக்கும் வித்தியாசம் இருக்கும் தானே.
நிச்சயமாக இருக்கிறது. நீங்க கேட்டீங்கன்னா, இந்த செவ்வாய் என்பது எதை குறிக்கிறது? இராணுவத்தை குறிக்கிறது, போர் பலத்தை குறிக்கிறது, உடல் பலத்தை குறிக்கிறது, உடம்புல எலும்பை குறிக்கிறது, இதெல்லாம் குறிக்கிறது இல்லையா? ஒரு இடத்துல ஒரு போருக்கு போயிட்டோம் அப்படின்னா, நம் நாட்டுக்காக போராடியது நம் இராணுவத்துடைய நோக்கம் என்ன என்றால், எது நடந்தாலும் சரி நமது நாடு நமக்கு முக்கியம். அதான் சார் செவ்வாயோட வேலை. தனக்கு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் எதுவானாலும் போட்டு பார்த்துடணும். தான் வெற்றி அடைவதுதான் தன்னுடைய குறிக்கோளாக வாழக்கூடியவர். தலைமை பதவி, தலைமை பொறுப்பு, தலைமை வகிக்கக்கூடிய அத்தனை அந்தஸ்தையும் பெறக்கூடியது தான் இந்த மேசம். தன் தலைமைக்கு, தன் பொறுப்புக்கு, தன் அன்புக்கு, தன் சுகாதாரத்திற்கு கெடுதல் வருகிறது என்று சொன்னால் எப்பாடுபட்டேலும் போரிட்டு அதில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் சிம்மம். அதற்கு எதிரியாக அது உறவோ நட்போ எதிரியோ நண்பனோ தேவையில்லை. தனக்கு பாதகம் என்றால் அவர்களை போரிட்டு ஜெயிப்பதுதான் அந்த செவ்வாயோட வேலை. அதாங்க சிம்மம். அது காட்டு தீ சார். காட்டில் தீ பிடிச்சா சாமானியம் நிறுத்த முடியாது. அதுபோல சிம்மத்தில் பிறந்தவர்களுடைய கோபத்தை அடக்குவது என்பதும் அவர்களை நிறுத்துவது என்பதும் கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டு தான் ஏற்படும். ஆனால் சாதனையாளர்கள், வெற்றியாளர்கள் தனக்கான விஷயத்தை முடிக்காம விடவே மாட்டாங்க. இந்த 5ஆம் இடம் என்பது சூரியனுடைய இடம். இந்த செவ்வாயை பொறுத்தவரை மத்திய அரசுன்னு சொல்லுவோம். அதுதான் மத்திய அரசு வேலைப்பணி அப்படின்னா என்ன? பெரிய அதிகாரமான உயர்ந்த பதவியில் போய் இருக்கக்கூடிய தன்மையை பெற்றவர்கள் அவர்கள் இல்லையா? அப்போ இந்த மேச ராசி, மேச லக்கணத்தில் பிறந்தவங்க கோபத்தை குறைத்து கொண்டால் வெற்றி நிச்சயம், நிதானத்தை எடுத்துக்கொண்டால் வெற்றி நிச்சயம். அப்படிதானே? இந்த சிம்மம் சார் அது வந்து கோவில்களில் ஏற்றப்படக்கூடிய விளக்குகளில் ஏற்றக்கூடிய விளக்கு. அதான் சார் பூர்வ புண்ணியம். நீ போன ஜென்மத்தில் என்ன செய்திருக்கிறாயோ, முன்னோர்கள் என்ன செய்திருக்கிறார்களோ அதற்கு தகுந்தபடி இந்த ஜென்மத்தில் நீ நல்ல பலாபலன்களை அனுபவிக்கிறாயா, தீய பலன்களை அனுபவிக்கிறாயான்னு சொல்றாங்க. முன் ஜென்மத்தினுடைய கர்மாவின் வழிப்பயனாக இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்குது சார்? அவன் என்ன சார், அவனுக்கு எவனோ சம்பாதிச்சு கொடுக்குறான், பணம் கொட்டுது, நான் கடுமையாக உழைக்கிறேன், எனக்கு அதற்கான பலம் இல்லை, அதற்கான பணம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கு இல்லையா? ஆனால் இங்கே என்ன செய்கிறது இந்த சிம்மம்? கோவில்களில் விளக்கேற்றுவது, அந்த விளக்கு தீ, அது எப்படி சார்? ஒரு புண்ணியமான இடத்துல தானே ஏற்றுவோம். அவனுடைய அந்த கோவில்களில் யாருக்கு அந்த விளக்கு ஏற்றுறோம்? தெய்வங்களுக்கு தானே. அங்கே என்ன செய்கிறோம்? ரொம்ப மரியாதையாக பவ்யமாக நிற்கிறோம். காட்டில் தீ இருந்தா பயப்படுகிறோம், என்ன நடக்க போகிறதோ அப்படிங்கிறதா சிம்மம். ஆனால் இந்த என்ன நடக்க போகிறதோ என்ற தீ, காட்டு தீ தான் மேசம். அஞ்சிக்கிறோம், பயப்படுகிறோம். அது நிதானமாக இருந்தால் மகிழ்ச்சி அடைகிறோம். சிம்மத்தை பொறுத்தவரை விளக்கேற்றுகிறோம், நல்லது நடக்கணும், நல்லது நடக்கணும். இறைவனிடம் பவ்யமாக வணங்கி நிற்கிறோம். இறைவன் நம்மோடு இருப்பதாக உணர்கிறோம். கட்டி தழுவிக்கொள்ள நினைக்கிறோம். காலையில் இருந்து சூரிய பகவானை எழுந்து, சூரிய பகவானே எனக்கு ஒரு நல்ல பொழுதாக கொடுப்பாயாக, விடியும் பொழுதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சிகரமான பொழுதை தருவாயாகன்னு வேண்டிக்கிறோம். அப்போ விளக்காக, பூர்வ புண்ணியமாக விட்டு சென்ற கர்மாவை எல்லாம் குறைத்து கொண்டு என்னை வாழ வைக்க வேண்டும் என்று வணங்குகின்றோம் அல்லவா? அந்த நெருப்பு அல்லவா அங்கே சிம்மத்தில் இருக்கிறது. விளக்கெரிய எரிய, அதாவது ஒரு வாசியம் சொல்லுவாங்க, ஒரு விஷயம் சொல்லுவாங்க, விளக்கெறிந்த வீடு வீண் போவதில்லை. சூரியனுடைய அனுக்கிரகம் கிடைக்கப்பட்ட இல்லங்கள் எப்போதும் வீணா போனதில்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்காக சூரியனுடைய ஒளி நம்ம வீட்டுக்குள்ள படணும்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட சூரிய பகவானுடைய அருளை பெற்றவங்க நம்ம இல்லையா? இப்போ இது மட்டுமல்ல, நம்ம வீடுகளில் விளக்கேற்றுகிற போது அதிகாலையில் எழுந்திரிச்சு விளக்கேற்றுறோம். அப்போ சூரியன் எழுந்து வருகிற போது தானே விளக்கேற்றுறோம்.
அப்போ இந்த 5ஆம் இடம் என்பது எதை சொல்கிறது? நீ எவ்வளவு பாவங்களை செய்தாயோ, எவ்வளவு புண்ணியங்களை செய்தாயோ, இந்த ஜென்மத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதாங்க சிம்மம். இது தலைமை பதவி, தலைமை பொறுப்பு, அரசு வேலை, அரசு உத்தியோகம், அதிகாரம் அத்தனையும் உள்ளடக்கி இருக்கிறது. சிம்மத்தை பொறுத்தளவில், மேசத்தை பொறுத்தளவில் தனக்கு பாதகம் என்றால் சடார்னு கோவப்படுவாங்க. சிம்மத்தை பொறுத்தளவில் தனக்கு பாதகம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்துலயே இருக்க மாட்டாங்க, அந்த இடத்துக்கே போக மாட்டாங்க, ஒதுங்கிடுவாங்க. போடா பார்த்துக்கலாம். நேருக்கு நேராக மோதக்கூடிய விஷயத்தை அவர்கள் வேறு மாதிரி கையாளுவாங்க. ஆனால் வெற்றி பெறக்கூடியவங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடியவங்க, பொருளாதாரத்தில் ஜெயிக்கக்கூடியவங்க, தன்னை யார் புகழ்ந்து பேசினாலும் உங்களைப் போல உண்டா அப்படின்னா தன்னுடைய சொத்தை வித்து கூட செலவழிக்கக்கூடியவங்க. ஆனால் அவர்களை தாழ்த்தி பேசுவதோ, தாங்கள் செய்தது தவறு என்று சொல்வதோ நிச்சயமாக சிம்மத்திற்கு பிடிக்காது. ஏனால் அவர்கள் ஒளியை கொடுக்கக்கூடியவர்கள், அருளை கொடுக்கக்கூடியவர்கள், அத்தனை பேரையும் வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சிம்மம். இந்த விஷயத்தில் அவங்க சரியா கையாண்டாங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க. இன்னொரு நெருப்பு இருக்கே, அதுதானே தனுசு. காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். மாலை, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம்லாம் எப்படி கிடைக்கும்? தான் செய்த தானமும் தர்மமும், அதாவது தர்மம் தலை காக்கும் பாங்க. இந்த தீ என்பது யாக குண்டத்தில் வளர்க்கக்கூடிய தீ. நெருப்புல எத்தனை விஷயங்கள் இருக்கிறது. யாக குண்டத்தில் வளர்க்கக்கூடிய நெருப்பு தான் இந்த 9ஆம் இடம் சொல்லக்கூடிய தனுசுடைய நெருப்பு ராசியினுடைய தன்மை. யாகசாலையில் கும்பாபிஷேகத்துக்கு யாகம் பண்ணுறோம். ஒரு முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் யாகத்தை பண்ணுகிறோம். தேவர்களையும் நவக்கிரகங்களையும் தெய்வங்களையும் அழைத்து அவர்களுக்கு ஆகாவனம் செய்கிறோம். தர்மஸ்தானம், புண்ணியஸ்தானம். நாம் இந்த ஜனனத்தில் கோவில் கட்டுவோமா, கும்பாபிஷேகம் பண்ணுவோமா, அன்னதானம் பண்ணுவோமா, எல்லா இறைவன்களுக்கும் ஏதாவது நம்ம செய்ய முடியுமா என்பதை நம் ஜாதகம் சொல்லிவிடுகிறது. 9ஆம் இடம் பலமாக இருந்தால் தர்ம கர்மாதி யோகம், 9ஆம் இடம் 10ஆம் இடத்துல இருந்தால் பெரிய புண்ணியத்தை செய்யக்கூடிய வாய்ப்பை தருகிறது. அல்லது 10ஆம் இடத்து அதிபதி 9ல் இருந்தால் இன்னும் சிறந்தவனாக வாழக்கூடிய வாய்ப்பை தருகிறது. புண்ணியவனாக, மகான்களாக. யாக தீயினுடைய வேள்வியினுடைய பவர் என்ன? யாகத்தில் எந்த பொருளை போட்டாலும் பசுமா போயிடும். அந்த அளவுக்கு சக்தி பெற்ற ராசி என்பது தனுசு. தன்னகத்தே, தன் உள்ளகத்தே, தன் மனசுக்குள்ள வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அந்த நெருப்பா வச்சுக்கிட்டு வெளியே சொல்லவும் முடியாம, மெல்லவும் முடியாம தவிக்குதுன்னா அது தனுசு தான். சார் ரைட்டு சார், நெருப்பை பற்றிலாம் சொல்லிட்டீங்க, 3 ராசிக்கு இந்த நெருப்பு ராசியுடைய தன்மையை சொல்லிட்டீங்க, என்னுடைய வாழ்வாதாரம் தான் என்னையா? தனுசு குருபோட ராசி. தனக்கு என்ன நடக்கிறது வெளியே சொல்ல முடியாது, மற்றவங்க வெளியே சொல்லுவாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தன்னகத்துக்குள்ளே அடக்கி கொண்டு, கஷ்டம் இருந்தாலும் கடன் இருந்தாலும் வெளியே சொல்லாம வாழக்கூடிய ஒரே ராசின்னு அது தனுசு தாங்க. நீ என்ன வேணாலும் நினச்சிட்டு போ, ஃப்ரெண்ட்ஸா, நண்பனா, நீ உன்கிட்ட பணம் இருக்கு, காசு இருக்கு, எனக்கு உதவி நீ நினைக்கிற, எனக்கு இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் அவ்வளவுதான். அதற்காக நான் யாரையும் இகழப்போவதும் இல்லை, புகழப்போவதும் இல்லை. தன்னுடைய சுக துக்கங்களை தனக்குள்ளேயே வைத்துக் கொண்டு வாழக்கூடிய அற்புதமான மகான்களுடைய அருளை பெற்றவர்கள் தனுசு. சித்தர்கள், ஞானிகள், தேவர்களுடைய அருளை பெற்றவர்கள் தனுசு. சிம்மம் என்பது குலதெய்வத்தினுடைய அருளையும் ஆசையையும் பெற்றது. சிம்மம் என்பது பூர்வ புண்ணியத்தினுடைய கர்மாவை பெற்றது. பூர்வ புண்ணியத்தில் போன ஜென்மத்தில் நாம் என்ன செய்தோம், நம்ம முன்னோர்கள் என்ன செய்தார்கள், அதை பற்றி நம்ம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தனுசு தான தர்மங்களை என்ன செய்தோம், புண்ணிய காரியங்களை என்ன செய்தோம், அதற்கு தகுந்தார் போல இந்த காலத்திலும் மாலையும் மரியாதையும் அந்தஸ்தும் கௌரவமோடு வாழ்கிறோம். சிம்மம் பூர்வ புண்ணியம் என்றால் தாத்தா, பாட்டன், பூட்டன் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க, அல்லது சேர்க்கலை, புண்ணியம் பண்ணியிருக்காங்க, அல்லது பாவம் பண்ணியிருக்காங்க, கிடச்சி சொல்லிடுதுல.
மேஷம் என்பது தலைமை பதவி, தலைமை பொறுப்பு. நான் என்ன செய்தேன்? நாடு என்ன செய்தது நமக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் எதற்கு? ஒரு பாட்டு வரும் இல்லையா? நான் என்ன செய்தேன் என் மீது குற்றம் சாட்டுவதற்கு. அடிச்சு நேர கேட்கும். அதான் சார் மேஷம். அது யாராக இருந்தால் என்ன, கணவனாக இருந்தால் என்ன, மனைவியாக இருந்தால் என்ன, உறவாக இருந்தால் என்ன, நண்பராக இருந்தால் என்ன, சட்டார் முன்னேறி போயிடும், பேசிடும். அப்புறம் யோசிக்கும், ஆஹா தப்பு பண்ணிட்டோமோ, அவசரப்பட்டோமோ. அதுக்கு பேர் வெள்ளாடு சார். மழை பெய்தால் வெள்ளாடு சரச்சன மாடியோ மரத்துல ஏறிடும், திரும்ப இறங்கும்போது பயந்துட்டு கத்தும். அப்போ என்ன, ஒரு காட்டு தீ பரவுகிற போது சடச்சடச்சன்னு பரவிடும். ஆனால் அந்த தீயை கட்டுப்படுத்த முடியாது, கஷ்டப்படுத்த முடியாது, நிறுத்த முடியாது. ரொம்ப சிரமப்பட்டு இருக்கு இல்லையா? நிறைய விஷயங்கள் இந்த ராசிகளை பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் பேசுவோம். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன். ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பரில் 95 97 35 41 37ங்கிற தொடர்பு பண்ணுங்கள். 95 97 35 41 37ங்கிற வாட்ஸ்அப் நம்பரில். நன்றி.